தோட்டக்காரன் சொன்னது மாதிரியே அந்த இடத்துக்கு விறகு வெட்டியோட வந்துட்டான். இன்னைக்கு யாருமே ஆளுங்க கிடைக்கல, நம்மளே தான் அந்த மரத்தை வெட்டணும் போல அப்படின்னு சொல்லி மரங்களை வெட்ட ஆரம்பிச்சான். மரங்களை வெட்டும் போதே ரீனாவும் சிச்சுவும் கெஞ்சினாங்க. ஐயா, இந்த மரங்களை வெட்டாதீங்க ஐயா, நாங்கள் இதில் தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மரங்களில் நிறைய சுவையான மாம்பழங்கள் கிடைக்கிது, அது உங்களுக்கும் பயன் தந்துக்கிட்டு தானே இருக்கு, அதனால இந்த மரங்களை வெட்டாதீங்க ஐயா அப்படின்னு கெஞ்சினாங்க. இந்த மரத்துக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, இனிமே இதனால எந்த பலனுமே கிடையாது, அதான் என் வீட்டுக்காவது உபயோகப்படுத்துமே அப்படின்னு நான் வெட்டுறேன். நீங்க 2 பேரும் கொஞ்சம் நவருங்க, இந்த மரத்தை நான் வெட்டிக்கிறேன் அப்படின்னு திரும்பவும் மரத்தை வெட்ட ஆரம்பிச்சான். இவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு நினைச்ச தேனி கொஞ்சம் எதிர்பார்க்காத நேரத்துல மரத்துக்கு பின்னாடி இருந்து தேனி வந்து அவனை கொட்ட ஆரம்பிச்சது. வலி தாங்க முடியாம ஐயோ என்னை விட்டுரு, என்னை காப்பாத்துங்கன்னு கிளம்பி ஓடிட்டான். எப்படியோ தோட்டக்காரங்கிட்ட இருந்து மாமரத்தை காப்பாத்தினதுனால பறவைகளும் ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டாங்க. பறவைகள் 2 பேரும் தேனிக்கு நன்றி சொன்னாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.